Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே எடுக்காதீங்க. அதே சமயத்தில் உங்களோட டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்கள ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைனா நம்ம இந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு எய்ம் வச்சுருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக முடியாது. மெயின் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஞாபகமாக நம்ம 25K சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ வெபினாரில் எல்லோரும் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச கண்டென்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். சரி, சைக்காலஜியில் நம்ம என்ன பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறோம், அதாவது நிறைய குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறோம், ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சைக்காலஜி அப்படின்றத வந்து நம்ம அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஃபுல்லாக டீப்பாக எல்லா விஷயத்தையும் பற்றி பேசிட்டு தான் நம்ம குழம்பிடுவோம். நம்ம எதை பேச வந்தோம், எதை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம், சென்டரில் வந்து நிறைய பேருக்கு வந்து போர் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். சைக்காலஜி அப்படின்றத முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறது என்னென்னா பேனிக், பயம். அந்த பயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மூல காரணமே வந்து அந்த பயம்தான். சைக்காலஜியில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது வந்துன்னா பயம். பயம் ஏன் வருதுன்னா அறியாமை, அதாவது நம்மளுடைய தெரியாத ஒரு உள்ள என்ட்ரி ஆகிறதுனால ஒரு பயம் வருது. அந்த பயம் வந்தவொடனே என்ன பண்ணோம், ஒன்று ஒன்றா அது கூடவே வந்துடும். ஃபஸ்ட்டு பயம் தான் ஸ்டார்ட் ஆகுமே, அந்த பயம் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த பயம் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒன்று ஒன்றா வந்துடும். ஓகேங்களா? சரி, இந்த பயத்தை போக்குறது வந்து சாதாரண விஷயம் தான் சார், யார் நினச்சாலும் அந்த பயத்தை போக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒவ்வொருத்தருடைய பயமும் வந்து மாறுதலாக இருக்கும், மாறுபடும். ஓகே, எல்லாருடைய பயம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. எல்லா ட்ரேடர்ஸோடைய பயம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஆளுமை திறன், அதாவது அந்த பயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத வந்து டிசைட் பண்ணுறது தான் வந்து இந்த பயம் வந்து மாறுபடும். ஆக்சுவலாக வந்து எல்லாருக்கும் பயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் சொல்கிறேன் இல்லைங்களா, பயம் இல்லாமல் ட்ரேடர்லாம் வந்து எனக்கு பயமே கிடையாது, நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு வந்து பயம்லாம் இப்போது 0 அப்படியே ஃப்ராங்காக ஜாலியாக ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்கும் பயம் இருந்தே இருக்கும். எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸாக இருந்தால் கூட அவங்க மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக பயம் வந்தே வரும். அந்த பயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தான் அவங்களுடைய சக்ஸஸ் வந்து தீர்மானிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம், பயம் அந்த வர சொல்ல, அந்த பேனிக் கிரியேட் சுச்சுவேஷன் வர சொல்ல அப்படின்னா டிசிஷன் எதுவும் எடுக்கக்கூடாது. எப்போ நீங்கள் பயமாக இருக்க சொல்லோ, அதாவது தெளிவில்லாத மனம் இருக்க சொல்லும், அந்த டைமில் டிசிஷன் எதுவும் எடுக்கக்கூடாது. என்ன மாதிரி டிசிஷன் சார்? இப்போ பயம் அப்படின்னா என்ன வருதுன்னா, ஒரு ட்ரேட் பொசிஷன் எடுத்துட்டீங்க, எடுத்ததுக்கப்புறம் அது ப்ராஃபிட் போதோ லாஸ் போதோன்ற பயம். ஓகே, இது வந்து ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? அதாவது எதுவுமே தெரியாமல் இருக்கிற ட்ரேடர்ஸ் வந்து அது மேலே போதா கீழே போதா தெரியாது இருக்கிற பயம். ஸோ அந்த பக்கம் என்ன பண்ணும், அவங்க ப்ராஃபிட்ஸ் போக சொல்லவும் பயப்படுவாங்க, ஸ்டாப் லாஸ் சைடு போக சொல்லவும் பயப்படுவாங்க, ஸோ மேலே கீழே இந்த மாதிரி சுச்சுவேஷன் போக சொல்லவும் பயப்படுவாங்க. ஓகேங்களா? இது என்ன ஆகும்னா ரிசல்ட் வந்து லாஸ். இதில் கன்ஃபார்ம் லாஸ் தான், அதில் நோ டவுட். ஏன் லாஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போது ஒன்றுமே தெரியாமல் ஏறிட்டாங்க, ஏதாவது உள்ள பொசிஷன் வந்துட்டாங்க. ஸோ இந்த ட்ரேடு எப்படி போனாலும் அவங்களுக்கு லாஸ் தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை அது ப்ராஃபிட் சைடு போனால் கூட அவங்களால ஃபுல் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியாது. சம் லிட்டில் பிட் ப்ராஃபிட்டில் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. அது இன்டைரக்ட் லாஸ் தான். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாதி ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு வெளியே வரவங்க, இஷ்டம் வந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வரவங்க, அதுக்கப்புறம் சைட்வேஸில் வந்து புக் பண்ணிவிட்டு, அதாவது அதை படம் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு வெளியே வரவங்க, அப்புறம் இந்த லாஸ் சைடு போக சொல்ல வந்து அந்த சைடு வெளியே வரவங்க, இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் லாஸ். இதுவும் லாஸ் தான், இதுவும் இன்டைரக்ட் லாஸ் தான். டோட்டலாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் அவுட்புட் வந்து லாஸ் தான் கொடுக்கும். இது ஒரு மாதிரி பயம். ஓகேங்களா? இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச பயம் வேறு, தெரியாத பயம் வேறு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு விஷயம், ரெண்டாவது டைப் ட்ரேடர் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ட்ரேடில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, அந்த பயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேடில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு ட்ரேடில் எஸ்எல் ஹிட் ஆகிட்டுனா அந்த பயத்தை வந்து ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க. ஓகே, குட், சூப்பர். ரெண்டாவது ட்ரேட்லேயும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ரெண்டாவது ட்ரேட்லேயும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பயம் வருது இல்லைங்களா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் அவங்களால. இந்த ரெண்டாவது சுச்சுவேஷனில் இருக்காங்களே அவங்க வந்து இந்த ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அப்போ மூணாவது ஹிட் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்றாங்களே, இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பில் இருக்கிற பயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பயம் சொன்னால் எல்லாருக்கும் வேறு மாதிரி பயம் சொன்னீங்களா. ஸோ இந்த மாதிரி பயம். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கு என்ன பயம் அப்படின்னா, அவங்களுடைய ரிஸ்க் ரேஷியோவும் மணி மேனேஜ்மெண்ட்டும், அதாவது ஒரு குறிப்பிட்ட ட்ரேடில் வந்து அதிகமான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸ் லாட் ஆட் பண்ண சொல்லுவோம். அவங்களுக்கு சைக்காலஜி மீறிய ஒரு சப்போஸ்
ஒரு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த டைம் கண்டிப்பாக அவங்களுக்கும் பயம் வரும். இப்போ ஒரு 10 லாட் போட்டு பண்ணுற இடத்துல கொஞ்சம் வந்து என்ன சொல்லுவாங்க, ரெகுலராக பண்ணிகிட்டே வருவாங்க, ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சடனாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தெனாவட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்க, எனக்கு எல்லாம் ட்ரேட் தெரியும், நான் ஒரு 6 மாதம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அதான் மார்க்கெட் கேட்கும், என் பேச்சு தான் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேசாக ஒரு என்ன சொல்கிறது வரும், ஒரு மாதிரி ஃபீல் வரும். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி போட்டு பண்ணுவாங்க. அந்த ஹியூஜ் குவான்டிட்டி போட்டு பண்ணது ஒரு 10ன்ற இடத்துல 100 1000 அந்த மாதிரி ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்லும் அவங்களையும் அறியாமல் ஒரு பயம் வரும். அதுவும் அந்த பயம் ஓகேங்களா. ஸோ பேனிக் சுச்சுவேஷன் வர சொல்லும் எல்லாருக்கும் சரி, இந்த 3 டைப் ட்ரேடருக்கும் சரி, உங்களுக்கு பயம் வருதா அந்த டைமில் எந்த டிசிஷன் எடுக்காதீங்க. அதாவது இன்னும் இந்த ட்ரேடில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ட்ரேடில் நமக்கு குவான்டிட்டி அதிகம் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாமா, இல்லை என்ன பண்ணலாம், வேறு என்ன செட்டப்க்காக வெயிட் பண்ணலாமா, இல்லை வேறு என்ன ரன்னிங்கில் போகிற மார்க்கெட்டில் ஏதாச்சும் பை செல் பண்ணி அந்த லாஸை ரிகவர் பண்ணிடலாமா. ஏன்னா ஒன்று தொத்திக்கிட்டே வந்துடும். அந்த பயம் வந்து எல்லாத்தையும் உங்களை ஹேண்டில் பண்ண வச்சிடும். உங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். அப்புறம் ரீவெஞ்ச் ட்ரேடுன்னு சொல்லுவீங்களா, அதுதான் இந்த பயம் தான் ரீவெஞ்ச் ட்ரேட் பண்ண வைக்கிறது. ஏன்னா அந்த லாஸை ரிகவர் பண்ணிடணும். அந்த லாஸை ரிகவர் பண்ணணும். ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு 1000 ரூபா லாஸ் ஆயிருக்கும் வச்சுங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 1000 ரூபா லாஸ் ஆயிருக்கும். இந்த 1000 ரூபா லாஸ் ஆன உடனே அடுத்த ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணணுன்ற எண்ணம் வராது. நல்லா கவனிச்சிங்க, இந்த பயம் இருக்க சொல்ல நெக்ஸ்ட்டு ட்ரேட் பண்ணணுன்ற எண்ணம் வராது, நெக்ஸ்ட்டு பிளான் வராது. இந்த 1000 ரூபாய் நம்ம ரிகவர் பண்ணால் போதும் அப்படின்ற மைண்ட் செட் தான் எல்லாருக்கும் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா டிசிஷன் எடுக்காதீங்க, அன்றைக்கி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு விஷயத்தை டிசிஷன் எடுக்க சொல்லும், அதுக்கான அவுட்புட் வந்து நல்லா ஒரு வெற்றிகரமாக இருக்கும். ஏன் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களே மனசாட்சி தொட்டு கேளுங்களேன். இப்போது ஒரு 10 நாள் இல்லை ஒரு மாதமாக ட்ரேட் எடுக்கவே இல்லை, ஃபஸ்ட்டு டைம் இப்போ உள்ளே வரீங்க, ட்ரேட் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ட்ரேட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடோடைய ரிசல்ட் கிட்டத்தட்ட 90% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே சரி, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சரி, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடோடைய ரிசல்ட் வந்து 90% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா முதல் டைம் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அலசி ஆரஞ்சு நமக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் வருமா, இந்த இடத்துல என்ன பண்ணலான்ற ஒரு பிளானோட வருவீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, எவ்ரி ட்ரேடுக்கு ஒரு ட்ரேடில் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா சைக்காலஜி லெவலில் நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட இருந்து மன வலிமை இருக்காது. மேபி உங்களோட ட்ரேடு செட்டப் சூப்பரான செட்டப் இருக்கலாம், பர்ஃபெக்டான செட்டப் இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட மனோபலம் இருக்காது. மனோபலம் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சுட்டு இருந்தாலும் பணம் வந்து உங்களை வின் பண்ணி கொடுக்காது. உங்களுடைய மன வலிமை தான் வந்து அந்த ட்ரேடை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது. டிரைவர் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பஸ் மட்டும் இருந்தால் போதாது, அது ஓட்ட டிரைவர் வேணும். இல்லை சார் பஸ்ஸில் நல்லா சூப்பர் கண்டிஷனில் இருக்குது, செம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநலம் இல்லாத ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எது போய்ட்டு டிரைவ் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னால் பஸ் ஓட்ட முடியுமா அவரால்? ஆல்ரெடி அவருக்கு பேனிக் என்ன கை காலெலாம் வளவலன்னு வந்துட்டு இருக்கும், ஒன்றும் புரியாது. ஸோ உண்மையான செட்டப் இருந்தால் கூட அவங்களால ஓட்டுற பவர் இருக்காது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மனசில் தெம்பு இருக்காது. ஓகேங்களா. ஸோ எப்பவுமே சரி, பேனிக் சுச்சுவேஷன் வர சொல்லும் எந்த டிசிஷன் எடுக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த செட்டப்லாம் எடுக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த லாஸ் ரொம்ப அதிகமான ஹியூஜ் லாஸ் ஆகிடுச்சு. அதாவது எனக்கு ஒரு 1 CR லாஸ் ஆகிடுச்சு, 1 கோடி லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இருக்காங்க நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க எனக்கு. இந்த வருஷத்தில் 2022 நிறைய பேர் வந்து CR கணக்கில் லாஸ் பண்ணவங்க நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த CRன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் போன வருஷம் அதுக்கு முன்ன வருஷம்லாம் லேக்ஸ் ஆஃப் அந்த மாதிரி ஒரு 50 lakhs லாஸ் பண்ணிட்டேன் சார், அப்புறம் 40 lakhs 30 lakhs லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. இப்போ இந்த 2022 CR கணக்கெலாம் போய்ட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்கு மனுஷனுக்கு. அவங்க என்ன இந்த மாதிரி ஒரு பெரிய ஹியூஜ் அளவுக்கு லாஸ் பண்ணிட்டவங்க சைக்காலஜிக் லெவலில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க என்னென்னா, சார் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம என்னோடய லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாமா அப்படின்வாங்க. அதாவது இந்த பேனிக் சுச்சுவேஷன், அதாவது இங்கே 1 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, இந்த லாஸ் மைண்ட் செட்டோடு நீங்கள் யோசனை பண்ண உங்களுக்கு எதுவும் வராது, மைண்ட் செட்டில் வராது. லாஸ் பண்ணிட்டீங்களா, நீங்கள் ட்ரேடிங் அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் எடுத்து குவைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைண்டை ஃப்ரீ பண்ணிங்க. வேறு சோர்ஸ்லேருந்து வேறு எதுவும் உங்களுக்கு ரிகவர் பண்ண முடியுமா, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த ட்ரேடிங் ஃபீல்டை விட்டுட்டு வேறு இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஏன் அப்படின்னா ரிகவர் மைண்ட் செட்டோடு நீங்கள் யோசிக்கிற எதுவுமே வந்து பலன் கொடுக்காது. நான் தான் என்னோடய வெபினார்ட்டு கூட சொல்ல ஸ்டூடெண்ட்க்கு பாருங்கள், தயவு செஞ்சு உங்களோட லாஸ் ரிகவர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் உள்ளே வராதிங்க. பியூர்லி கற்றுக்கணுன்ற மைண்ட் செட்டில் உள்ளே வந்தால் தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எப்போ நீங்கள் அந்த பயத்துலேயோ உங்களுக்கு நிறைய பிரச்சனைங்க, ஃபேமிலி பேக்ரவுண்டில் எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. இப்போ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபேமிலியும் பிரச்சனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாருடைய ஃபேமிலி வந்து நான் சூப்பராக இருக்கேன், நான் செம்மையாக ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இல்லை. கிட்டத்தட்ட வந்து 95% 90% அவங்களுக்கு 1008 பிரச்சனைங்க. அந்த பிரச்சனையோடு அணுக சொல்ல இதுவும் மேலும் பிரச்சனை தான் கொண்டு போய் விடும்.
இது வந்து ஃப்ரீ மைண்டாக நீங்கள் என்ன ஸ்கூல் போகிறீங்களோ காலேஜ் போகிறீங்களோ அதே மாதிரி தான். இப்போ 1ஆவதுலேருந்து 10ஆவதுல ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா ஓகே அந்த கிளாஸ் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் வந்து +1 +2 பண்ணுறீங்களா ரைட், அதுக்கு முடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலேஜ். இந்த மாதிரி தான் வந்து இந்த ட்ரேடிங் ஃபீல்டு கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து முன்னாடி போக முடியும். எடுத்த உடனே எனக்கு ஒரு மாதத்தில் கற்றுக்கலாம், 15 நாளில் கற்றுக்கலாம், யாரோ சொல்லி கொடுத்தாங்களா, அதை வச்சு நான் டெய்லி 5000 சம்பாதிச்சிடறேன், டெய்லி 3000 சம்பாதிச்சிடறேன், யாரோ சொல்லி கொடுத்தாங்களா, யாரும் சொல்லி கொடுக்குறதும் உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே 4 நாள்லேயே சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக போகிறது கிடையாது. இது வந்து பெரும் என்ன சொல்கிறது, நிறைய அனுபவத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகுமே தவிர ஒரே நாள்லேயே 2 நாள்லேயே உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். ஏன்னா இதை சொல்கிறதுனால நம்ம வீடியோ டிஸ்லைக்கும் பண்ணுவாங்க, ஒரு சில பண்ணுறவங்க பண்ணுங்கள் பரவாயில்ல. அதேமாதிரி நான் சொல்கிற விஷயம் பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. உங்களோட கமெண்ட்ஸ் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு ரியாலிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்றது தெரிவிங்க. ஏன்னா இந்த ஒரு சில என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வந்து கற்றுக்குங்க, நான் வந்து 4 நாளில் சொல்லி கொடுத்துறேன் ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பணம் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சாலும் பணம் பண்ண முடியாது. நீங்கள் ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி சைக்காலஜி மைண்ட் செட், நீங்கள் டிரைவர்னு சொல்கிறீங்களா, அந்த மூளை மனோபலம், அந்த சைக்காலஜி இல்லாமல் நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியும் உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் கூட கண்டினியூவாக 3 டைம் லாஸ் ஆனாலும் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், மன வலிமை இருக்கணும். அது 3 டைம்ஸ் லாஸ் ஆச்சுன்னா எப்படி நம்ம லாஸை ரிகவர் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு செட்டப் அமைச்சிக்கிறீங்கன்னா 3 டைம் வந்து மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஒரு செட்டப்பாக தேர்ந்தெடுங்க. பரவாயில்ல, டைம் எடுத்துங்க, 3 மாதம் 2 மாதம் 1 வருஷம் டைம் எடுத்துங்க. எனக்கு 3 டைம் மேலே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத மாதிரி ஒரு செட்டப் வேணும். ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ் தான் நம்ம கொடுக்குறோமே அப்படின்றத 3 டைம் அது கண்டினியூவாக ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை புரிஞ்சுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பேசிகிட்டே தான் போகலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெபினார் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க, திரும்பவும் சொல்கிறேன், லாஸ் ரிகவர் பண்ணிடலாம், எனக்கு இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக கற்றுக்கணும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு யாரும் என்னோடய வெபினார் அட்டென்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது லாங் ப்ராசஸ். இது வந்து 45 days அப்படின்னு சொல்கிறது வந்து நான் என்னுடைய அவுட்புட் நான் கொடுப்பேன். அதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். நோ இஷ்யூ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஆனால் என்னுடைய தரப்புலேருந்து உங்களுக்கு நான் 45 days வந்து என்னோடய சப்போர்ட், அதாவது என்ன சொல்கிறதுனா என்னுடைய கண்டென்ட் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுடைய டவுட்ஸ்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். நீங்கள் 45 daysக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ்லாம் கேட்கலாம். ஓகேங்களா? ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ சார் ஃபீஸ் அப்படின்றத வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வெபினார் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அப்புறம் அந்த பிளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன், அப்புறம் இந்த வீடியோ எண்டிங்லேயும் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வெபினார் டீட்டெயில்ஸும் கலந்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து லைஃப் டைம் சப்போர்ட் அப்படின்னா ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கீங்க, அதில் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்களே. ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைம் ஃப்ரீ. இது அதில் லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு லெவல்ஸ் கொடுத்தோன்னா அந்த லெவல்ஸில் என்ன பண்ணலாம், என்ன மாதிரி அந்த லெவல்ஸில் நம்ம பார்க்கலாம். அந்த பக்கம் சப்போஸ் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, நம்ம வந்து எப்படி எஸ்கேப் ஆகிட்டு நம்ம வெளியே வந்துடலாம், ஒருவேளை ரீஎன்ட்ரி ஆகலாமா இல்லையா, இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு அனுபவம் ப்ராக்டிஸ் ஆக உங்களுக்கு தன்னால் வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், சார் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் வந்து உங்கள் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ண முடியுமா, நாங்கள்லாம் ஜாயின் பண்ண முடியாதா? அதாவது நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஜாயின் பண்ணலாம். என்னென்னா இந்த வீடியோக்கு கீழே 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏஞ்சல் 1, அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ் 4 கொடுத்துருக்கேன். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் 1 இல்லை 2 ட்ரேடு பண்ணுங்கள். நீங்களும் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைமுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார் கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவேன், நீங்கள் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ திரும்பவும் வீடியோ எண்டிங்கில் ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறது ஒரு தவம், அதாவது அது அனுபவமாக மாற்றணும், ப்ராக்டிஸ். அது நீங்கள் எப்படி நீங்கள் அணுகிறீங்களோ அது பிரகாரம் கண்ணாடி மாதிரி. அது நீங்கள் ஒரு ஹார்டாக நீங்கள் போய்ட்டு டச் பண்ணிங்கன்னா உடஞ்சிடும். ஸ்மூத்தாக ஸ்லோவாக கொண்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.